டிஆர்பி நடத்தக்கூடிய யூஜி டிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் நியமன தேர்வு எப்போ அறிவிப்பு வெளியிடுவாங்க? அதே மாதிரி இந்த வீடியோ தொகுப்பில் யூஜி டிஆர்பி சுவாலஜி தமிழ் மீடியம் இதுக்காக நம்ம ஸ்பெசிஃபிக்காக வரையாடு பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். யூனிட் 8 பொறுத்த மட்டும் என்வைரன்மெண்டல் பயாலஜி அண்ட் எவல்யூஷன், அதாவது பரிணாமம் முன்னொரு காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு, பட் இப்போ உள்ள டைமில் எப்படி இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி முன்னொரு காலகட்டத்தில் நமக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா இயற்கை முறையில் சரி பண்ணுவோம். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இயற்கை முறையில் நம்ம சரி பண்ணாமல் பல ஆயிரம் ரூபாயை டாக்டருக்கு பீஸா கொடுத்து நம்ம சரி பண்ணிட்டு இருக்கோம். சரியும் ஆக மாட்டேங்குது. பட் அதை பற்றியுமே இதில் நல்லா படிக்கணும். பிடி அசிஸ்டன்ட் சுவாலஜிக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே இப்போ கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ வரையாடு பேஜ் டிஆர்பி நடத்தக்கூடிய யூஜி டிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் நியமன தேர்வு எப்போ அறிவிப்பு வெளியிடுவாங்க? அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாமுக்கு நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க. சேம் டைம் ஆல்ரெடி எக்ஸாம் பாஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக காத்திருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம அகாடமியில் இருந்துமே நிறைய டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆக போகிறாங்க. அப்படி இருக்கும்போது ப்ரிப்ரேஷன் பண்ணினா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர சும்மா அறிவிப்பு வந்ததுக்கப்புறமா படிச்சுக்கலாம், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம கரெக்டாக படிக்கும் அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். நம்ம பாஸ் பண்ணினா அதுக்கு நம்ம மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். நம்ம பாஸ் பண்ணலை அப்படின்னா அதுக்குமே நம்ம மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். அப்படி இருக்கும்போது இப்போ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 841 காலிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. அதோட அறிவிப்புமே வெளியிட வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி பேப்பர் 2 பாஸ் பண்ணி நியமன தேர்வுக்காக பயிற்சி பெறக்கூடிய டீச்சர்ஸ் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிலபஸ் வைஸ் தான் நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம். ஸோ சிலபஸில் என்ன இருக்கோ அந்த பாடத்துக்கு தகுந்த மாதிரி 150 கொஸ்டின் மேஜரில் இருந்து மட்டுமே கேட்காங்க. அந்த மேஜரை நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் யூஜி டிஆர்பி சுவாலஜி தமிழ் மீடியம் இதுக்காக நம்ம ஸ்பெசிஃபிக்காக வரையாடு பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு எது அப்படின்னா வரையாடு. ஸோ நீலகிரி வரையாடு. ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. சேம் டைம் இந்த சிலபஸில் கிட்டத்தட்ட ஒரு 11 யூனிட் அவைலபிளாக இருக்குது. இந்த 11 யூனிட்டில் மிக முக்கியமான யூனிட் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த யூனிட்டை பொறுத்த மட்டும் இந்த சிலபஸை பொறுத்த மட்டும் எப்படி படித்தோம்னா நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது, நீங்கள் சுவாலஜி சப்ஜெக்ட் அப்படின்னா தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸ் பாருங்கள், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் பாருங்கள். அதை விட்டுட்டு வராத ஒன்றை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காதீங்க, சரியா? ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக யூஜி டிஆர்பி சுவாலஜிக்கு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் இருக்குது. கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ யூனிட் 1 பொறுத்த மட்டும் முதுகெலும்பு உள்ளவை முதுகெலும்பு அற்றவை. ஸோ யூனிட் 1, 2 கவர் ஆகும். யூனிட் 3 பொறுத்த மட்டும் செல் மற்றும் மூலக்கூறு உயிரியல். யூனிட் 4 பொறுத்த மட்டும் ஜெனடிக்ஸ், அதாவது மரபியல். யூனிட் 4 பொறுத்த மட்டும் அனிமல் பிசியாலஜி, அதாவது விலங்கு உடலியல். அடுத்து யூனிட் 6 பொறுத்த மட்டும் பயோ கெமிஸ்ட்ரி அண்ட் பயோ டெக்னாலஜி, அதாவது உயிரி வேதியியல், அதே மாதிரி உயிரி தொழில்நுட்பம். அடுத்து யூனிட் 7 பொறுத்த மட்டும் டெவலப்மெண்டல் பயாலஜி. ஸோ டெவலப்மெண்டல் பயாலஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கொரோனாவுக்கு அப்புறமா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏகப்பட்ட விஷயங்கள் மாறி இருக்கு. அதே மாதிரி மெடிசின்ஸை பொறுத்த மட்டும் ஒரு காலகட்டத்தில் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், வீட்டோரமாக இருக்கக்கூடிய மரம் செடி கொடி பூ இது எல்லாத்தையுமே பறிச்சுட்டு என்ன நோய் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இயற்கை முறையில் மருந்து கொடுப்போம். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நம்ம வீட்டை சுற்றி மரம் செடி கொடி இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இதில் மருத்துவ தவறுகள் மட்டும் எப்படி இருக்கும், அதே மாதிரி அழகுக்காக நம்ம பூஞ்செடி மட்டும்தான் வைக்குமே தவிர
இந்த தாவரம் வச்சா ஈஸியாக வந்து இந்த நோய்க்கு மருந்தாக வந்து ஒரு எமர்ஜென்சி டைமில் வந்து உதவும் அப்படிங்கிற மாதிரி வந்து வைக்க மாட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது யூனிட் ஏல பொறுத்த மட்டும் டெவலப்மெண்டல் பயாலஜி இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இன்டெப்த்தாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நல்லா படிக்கணும். அடுத்து யூனிட் 8 பொறுத்த மட்டும் என்வைரன்மெண்டல் பயாலஜி அண்ட் எவல்யூஷன், அதாவது பரிணாமம். முன்னொரு காலகட்டத்தில் வந்து எப்படி இருந்துச்சு, பட் இப்போ உள்ள டைமில் வந்து எப்படி இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி முன்னொரு காலகட்டத்தில் வந்து நமக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா இயற்கை முறையில் வந்து சரி பண்ணுவோம். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து இயற்கை முறையில் நம்ம வந்து சரி பண்ணாமல் பல ஆயிரம் ரூபாயை வந்து டாக்டருக்கு பீஸா கொடுத்து நம்ம சரி பண்ணிட்டு இருக்கோம். சரியும் ஆக மாட்டேங்குது. பட் அதை பற்றியுமே வந்து இதில் நல்லா படிக்கணும். அடுத்து யூனிட் 9 பொறுத்த மட்டும் எக்கனாமிக் என்டாமாலஜி அண்ட் பெஸ்ட் கண்ட்ரோல், அதாவது உயிர் பூச்சியியல் பொருளாதார கட்டுப்பாடுகள், இதை பற்றியுமே வந்து பார்க்கணும். அடுத்து யூனிட் 10 வந்து பார்த்தோம்னா எக்கனாமிக் சுவாலஜி, பொருளாதார விலங்கியல். யூனிட் 11 வந்து மைக்ரோபயாலஜி அண்ட் இம்யூனாலஜி, அதாவது நுண்ணுயிரியல், நோய் எதிர்ப்பு. இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஒரே ஒரு விஷயம்தான், முன்னொரு காலகட்டத்தில் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் எல்லாமே வந்து அவ்வளவு சத்துள்ள பொருட்களாக வந்து இருந்துச்சு. பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஸ்டைல், மாடல், இந்த பேரில் நம்ம சத்தே இல்லாத உணவுப் பொருட்களை வந்து சாப்பிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியாக மட்டும்தான் இருக்குது. அதனால தான் நிறைய நோய்கள் வந்து ஈஸியாக ஒரு ஹியூமனை வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ இந்த சிலபஸை பொறுத்த மட்டும் யூஜிடிஆர்பி சுவாலஜி, இந்த சிலபஸை பொறுத்த மட்டும் நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, சிலபஸ் வைஸ் வந்து நம்ம அதாவது 6 to 12 வரைக்கும் நம்ம படிக்கிறது வந்து பேசிக்கான ஒரு கான்செப்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து டெட் எக்ஸாம் பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறமா ஸ்கூலில் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம், வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. சிச்சுவேஷன் காரணமாக வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா சிலபஸை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சிலபஸில் முதுகெலும்புள்ளவைனா என்ன, முதுகெலும்பு அற்றவைனா என்ன, பொருளாதார விலங்கியல்னா என்ன, நுண்ணுயிரியல்னா என்ன, நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள பொருட்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் வந்து சிலபஸ் பார்க்கணும். ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும். மூணாவது 6 to 12 வரைக்குள்ள சுவாலஜி லெசன்ஸ் எல்லாமே வந்து உங்களோட கான்செப்டில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்திருக்கணும். ஏன்னா நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லெசனை எப்படி டீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துட்டு ஒரு ½ hour உட்காந்துட்டு கிளாஸ் ரூமில் போயிட்டு நீங்கள் வந்து டீச் பண்ணுவீங்க. ஆனால் போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் இப்போ நுண்ணுயிரியல் இருக்குது, அதே மாதிரி விலங்கு உடலியல் இருக்குது அப்படின்னா அதனை சார்ந்த எல்லா டேட்டாவுமே வந்து நம்ம வந்து படிக்கணும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஸ்கூல் புக்கில் வந்து கவர் ஆகுது. 6 to 12 வரைக்குள்ள ஸ்கூல் புக்கு சுவாலஜி லெசன்ஸ் மட்டுமே நீங்கள் படித்தா போதுமானது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து 6 to 12 வரைக்கும் புக்கில் வந்து படிச்சுட்டேன், சுவாலஜி லெசன்ஸ் வந்து படிச்சுட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். நிறைய பேர் வந்து பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, சார் நான் வந்து படித்தேன், போன வருஷம் படித்தேன், ஆனால் எனக்கு வந்து மார்க் வரல, டெஸ்ட்டு போட்டு பார்க்கல, இந்த வருஷமும் நான் வந்து படிக்கேன், டெஸ்ட் போட எனக்கு டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நொண்டி சாக்கு சொல்லுவாங்க. இங்கே நொண்டி சாக்கு சொல்கிற யாருமே வந்து பாஸ் பண்ணுறதா வரலாறே கிடையாது. ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் நம்மக்கிட்ட படித்த நிறையா டீச்சர்ஸ் வந்து நம்ம கொடுக்குற மெட்டீரியல் டெஸ்ட்டு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ அப்பாயின்மெண்ட் ஆக போகிறாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் இருப்பேன், நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன், அது எதுவுமே பண்ணாமல் டைரெக்டாக போய் எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க, மார்க்கும் வரல, ஒன்றும் பண்ணல, இப்போ மறுபடியும் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் நம்ம அகாடமி மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே போய் படித்தாலுமே நீங்கள் மட்டும்தான் படிக்கணும். அதை விட்டுட்டு இந்த அகாடமியில் வந்து இவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்க, இங்கே போனால் பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் வந்து வராதிங்க. நம்ம அகாடமி மட்டும் இல்லாமல் எந்த அகாடமி போனாலுமே நீங்கள் உங்களுடைய கனவுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிங்க, கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ மட்டும்தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு இங்கே வந்தால் மட்டும் பாஸ் பண்ண முடியாது. சரியா? அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து 24 hour தான். அந்த 24 hour நீங்கள் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து வெற்றி தீர்மானிக்கப்படுது. அப்படி இல்லை நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா லாஸ்ட் வரைக்குமே அப்படியே இருக்க வேண்டியதான். ஸோ சிலபஸ் பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள், டெஸ்ட் போட்டு பாருங்கள், ஸ்கூல் புக்கை நல்லா படிங்க. ஸ்கூல் புக்கை படித்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த சிலபஸை எடுத்துகிட்டு சிலபஸில் உள்ள எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அகாடமி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து முதுகெலும்பற்றவை இருக்குது அப்படின்னா இந்த யூனிட்ல இருந்து இப்போ ஒரு 10-20 டாபிக் இருக்குது. இந்த 20 டாபிக் வந்து நம்ம தனித்தனியாக பிரிச்சுருவோம். ஃபஸ்ட்டு ஒரு 5 டாபிக் ஒரு டெஸ்ட்டு, அடுத்த 5 டாபிக் ஒரு டெஸ்ட்டு, அடுத்த 5 டாபிக் ஒரு டெஸ்ட்டு, அடுத்த 5 டாபிக் ஒரு டெஸ்ட்டு, அப்போ 4 டெஸ்ட் ஆச்சு. இந்த 4 டெஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு யூனிட் ஃபுல்லாக டெஸ்ட்டு.
அப்படி படிக்கும்போது மட்டும்தான் ஒரு யூனிட்டை நம்ம நல்லா கிளியராக வந்து படிக்க முடியும். இல்லை நான் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண மாட்டேன் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டாக? சேம் டைம் நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம தான் ப்ரிப்ரேஷன் பண்ணணுமே தவிர மற்றவங்க வந்து இந்த பாத் அப்படின்னு தூக்கி தர மாட்டாங்க. அதுவும் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நமக்கு ஒன்று வேணும், நமக்கு பசிக்கு அப்படின்னா நம்ம தான் வந்து போராடி சாப்பிடணும். அதே மாதிரி நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா போராட செய்யணும். தான் மேலே நம்பிக்கை வச்சு யாரெல்லாம் இங்கே வந்து போராடுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து வெற்றியாளராக மாற முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நியமன தேர்வை பொறுத்த மட்டும் 841 காலியிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி தான். அந்த ஒரு வேகன்சிக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ஈஸியாக இந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் சுவாலஜிக்கு வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே இப்போ கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ வரையாடு பேஜ் தமிழ்நாட்டின் மாநில விலங்கான வரையாடு வச்சு இந்த பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு, மேஜர் டெஸ்ட்டு இது எல்லாமே வந்து 1 by 1 நாங்கள் வந்து மூவ் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் 6 to 12 வரைக்குள்ள தமிழ் புக்கு டெஸ்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். மேஜரை பொறுத்த மட்டும் 6 to 12 வரைக்குள்ள சுவாலஜி லெசன்ஸ், அதே மாதிரி இது வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு. இதுக்கப்புறமா வந்து சிலபஸ் வைஸ் வந்து யூஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி டிகிரி லெவல்லுமே டெஸ்ட் இருக்கும். அதையுமே நீங்கள் 1 by 1 ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மெட்டீரியல் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து இப்போ கரண்டில் என்ன அப்டேட்டான டேட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இஷ்யூ பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதுதான் அப்டேட்டு. சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அடிப்படையான டேட்டா, அதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ், யூனிட்டில் உள்ள டாபிக் வைஸ் வந்து படிக்கணும். ஒரு டாபிக் படிக்கணும் அப்படின்னா ஈஸியாக டெஸ்ட் போட்டு பார்க்கணும். டெஸ்ட்டு மட்டும்தான் நம்மளை முழுமையாக்கும். சரியா? அதே மாதிரி நான் ஸ்கூலில் இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறேன், போன வருஷம் படித்தேன், காலேஜில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவத்தில் வந்து இருக்காதீங்க. என்னதான் தெரிஞ்சாலுமே போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் நீங்கள் படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும், ரீட் பண்ணணும், அதே மாதிரி டெஸ்ட் போட்டு பார்க்கணும். இதுதான் வந்து உங்களை முழுமையாக்கும். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா நீங்கள் அப்படியே எல்லாம் தெரிஞ்சதாக வந்து இருக்கதா மட்டும்தான் இருக்கும். ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம அகாடமியில் வந்து டெஸ்ட்டு மட்டுமே தனியாக அவைலபிளாக இருக்குது. மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு ரெண்டும் சேர்த்துமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிடி அசிஸ்டன்ட் அண்டு யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ், அதாவது பேப்பர் 2 பாஸ் பண்ணி சுவாலஜி சப்ஜெக்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். அடுத்த வீடியோ தொகுப்பில் சுவாலஜியில் ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை பேப்பர் 2 பாஸ் பண்ணி நியமன தேர்வுக்காக காத்திருக்கக்கூடிய சுவாலஜி டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும்.